செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச நிலவு தினம் குறித்து பேராசிரியர் முனைவர் ரமேஷ் தரும் தகவல்கள். முதலில் இன்று சர்வதேச நிலவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து பேராசிரியர் முனைவர் ரமேஷ் தரும் தகவல்கள். இன்று சர்வதேச நிலவு தினம் கொண்டாடுகிறோம். இந்த சர்வதேச நிலவு தினம் என்பது நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாக நிலவில் காலடி வைத்த அந்த நாள் தான் ஜூலை 20. அதை நாம் சர்வதேச நிலவு தினமாக கொண்டாடுகிறோம். 1957 அக்டோபர் 4 ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோளை ரஷ்யா முதலாக விண்வெளிக்கு செலுத்தியது. 1957 நவம்பர் 3 ஸ்புட்னிக் 2 என்ற விண்கலத்தில் லைக்கா என்ற நாயை ரஷ்யா ஏவி அதிலும் வெற்றி அடைந்தது. அடுத்தது எங்கே செல்லலாம் என்று ஆராய்ச்சி செய்யும் போது அடுத்து இன்னும் அதிக தூரத்துக்கு செல்ல வேண்டும் என்று நிலவுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள். 1959 ஜனவரி 2 லூனா 1 என்ற விண்கலத்தை ரஷ்யா நிலவுக்கு அனுப்பியது. ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்தது. 1959 செப்டம்பர் 12 லூனா 2 நிலவில் இறங்கிய செயற்கைக்கோள் கருவியாகும். அது வெற்றி அடைந்தது. சில மாதங்களிலே ரஷ்யா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பியது. அதாவது ஏப்ரல் 12 1961 யூரி காகரனை முதலாக விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளியை வளம் வந்த முதல் விண்வெளி வீரர் என்ற பெயரை பெற்றார். 1964 முதல் 1966 வரை ஜெமினி என்ற திட்டங்கள் 12 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முதல் 2 பயணங்கள் ஆளில்லா பயணங்களாக மேற்கொள்ளப்பட்டது. ஜெமினி 3 முதல் ஜெமினி 12 வரை மனிதர்களுடன் விண்வெளிக்கு சென்று ஆராய்ச்சி செய்யும் பயணமாக இருந்தது. ஜெமினி 12 விண்கலத்தில் பஸ் ஆல்ட்ரின் என்பவர் 5.5 மணி நேரம் விண்வெளி நடைபயணம் மேற்கொண்டார். இந்த நிலவுக்கு ராக்கெட் அனுப்பும் தொழில்நுட்பமாக சாட்டர்ன் 5 என்ற ராக்கெட்டும் தயாரிக்கப்பட்டது. அப்போலோ 1 என்ற திட்டத்தில் பிப்ரவரி 1967 செலுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த விண்கலத்தில் 3 விண்வெளி வீரர்களுடன் ராக்கெட் செலுத்த தயாராக இருந்த போது அந்த விண்கலம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்து அந்த 3 விண்வெளி வீரர்களும் இறந்தனர். அதன் பிறகு அப்போலோ 4, 5, 6 போன்ற திட்டங்கள் ஆளில்லா பயணங்களாக விண்வெளிக்கு சென்றது. அதன் பிறகு அப்போலோ 8 நிலவில் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் விண்கலமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து 1969 மே 26 அப்போலோ 10 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 1969 ஜூலை 14 அப்போலோ 11 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதில் 3 விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டனர். நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒருவர் ஆவார். பஸ் ஆல்ட்ரின், கொலைன் 3 பேரும் விண்வெளிக்கு அனுப்பினார்கள். ஜூலை 20 அன்று இந்த விண்கலம் நிலவில் தரையிறங்கியது. ஜூலை 24 அன்று மீண்டும் பூமி திரும்பினார். அப்படி நிலவில் தரையிறங்கும் போது ஒரு சில சிரமங்களையும் சந்தித்தார்கள். அன்றைய கால கணினியின் சேமிப்பு திறன் அதிகம் இல்லாததால் அவர்கள் சேகரிக்கும் தகவலை தரை கட்டுப்பாட்டு அறையுடன் அனுப்ப இயலவில்லை. அந்த கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு சரியாக கிடைக்கவில்லை. நீல் ஆம்ஸ்ட்ராங் விண்வெளி ஓட்டத்தின் கட்டுப்பாட்டை கணினி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக இருந்த கணினி தானாக செயல்படும் முறையிலிருந்து மேனுவல் என்ற முறைக்கு மாற்றி வைத்தார். அவர் அந்த இதை மாற்றி அமைப்பதற்குள் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி சற்று வேறு இடத்துக்கு சென்று விட்டது. நிலவில் அவர் தரையிறங்கிய வேண்டிய இடத்தில் பள்ளம் இருந்ததால் அவர் வேறு இடத்திற்கு அந்த விண்கலத்தை மாற்றி அங்கே தரையிறங்கினார். அவர் சரியான இடத்தை கண்டுபிடித்து நிறுத்திவிட்டார். அவர் அதை நிறுத்திய போது அந்த விண்கலத்தில் 25 வினாடிகள் மட்டுமே இயங்கக்கூடிய எரிபொருள் இருந்தது. அவ்வளவு துல்லியமாக எரிபொருள் தீர்வதற்குள் அவ்வளவு துல்லியமாக நிறுத்தியுள்ளார். ஜூலை 20 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் தனது காலடியை நிலவில் வைத்தார். அவர் நிலவில் காலடி வைத்த பிறகு ஒரு வசனம் சொன்னார். இது ஒரு மனிதனின் சிறிய காலடியாக இருக்கலாம், ஆனால் மனித குலத்திற்கு பெரும் பாய்ச்சலாக இருக்கும் என்று கூறினார். நிலவில் தரையாத பிறகு பஸ் ஆல்ட்ரின் அவர்கள் நிலவில் தரையிறங்கினார். நிலவில் வளம் வந்து 22 கிலோ எடை கொண்ட பாறை மற்றும் மண்களை எடுத்து வந்தார்கள். அதை எடுத்து வந்து பூமிக்கு ஜூலை 24 அன்று திரும்பினார்கள். அதை ஆராய்ச்சி செய்து நிலவு எப்படி உருவாகியது, நிலவில் என்னென்ன கனிமங்கள் இருக்கின்றன போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தார்கள். அதன் பிறகு 12 விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கி உள்ளார்கள். மொத்தமாக இதுவரை நிலவில் இருந்து 380 கிலோ எடையுள்ள பாறை மற்றும் மண் துகள்கள் எடுத்து வந்து 60 ஆராய்ச்சிகளுக்கு மேல் நிலவில் இதுவரை ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. இந்த பல்வேறு ஆராய்ச்சியில் கிடைத்த தகவலின்படி
சோ நிலவு எப்படி உருவானது என்பதை கண்டறிந்துள்ளார்கள். நம்ம பூமியிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு பகுதிதான் நிலவு. பூமி உருவான பிறகு நிலவு 0.5 பில்லியன் வருடங்களுக்கு பிறகு நிலவு உருவாகியிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. புவியில் இல்லாத நிலவில் ஒரு 4-5 தனிமங்கள் புதிதாக கிடைத்திருப்பதை கண்டறிந்துள்ளார்கள். நிலவும் ஒரு எரிமலை குழம்பான லாவாவிலிருந்து உருவாகியிருக்கலாம் என்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நிலவில் ஹீலியம் 3 என்ற அரிய தனிமங்கள் அதிக அளவில் இருப்பதையும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சிக்கு இந்தியாவும் செயற்கைக்கோளை அனுப்பியுள்ளது. 2008 அக்டோபர் 22 அன்று சந்திரயான் 1 என்ற ராக்கெட் செயற்கைக்கோளை அனுப்பி நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது. அதன் திட்ட இயக்குநராக நமது தமிழகத்தை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் செயல்பட்டார். ஜூலை 22, 2019 சந்திரயான் 2 என்ற ராக்கெட் செலுத்தப்பட்டது. அது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் இயங்கக்கூடிய ஆர்பிட்டர் சரியாக செயல்பட்டாலும் அங்கு இறங்கக்கூடிய லேண்டர் ஒரு சிறிய பழுது காரணமாக தரையிறங்க முடியவில்லை. 2023 சந்திரயான் 3 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 14 ஜூலை அன்று அனுப்பப்பட்டு 23 ஆகஸ்ட் அன்று நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 4 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இதில் சேர்ந்தது. இந்த 2025 ஆண்டு சர்வதேச விண்வெளி தினத்தின் கருப்பொருளாக ஒன் மூன் ஒன் விஷன் ஒன் ஃபியூச்சர், அதாவது ஒரே நிலவு இருக்கிறது, அந்த நிலவை ஆராய்ச்சி செய்யும் அனைத்து நாடுகளும் ஒரே கொள்கையுடன் ஒரே எதிர்கால திட்டத்துடன் செயல்பட்டால் இந்த நிலவை பற்றிய பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம் என்பது திட்டமாக இந்த 2025 ஆண்டு கருப்பொருளில் இயங்குகிறது. எதற்காக இந்த நிலவை இவ்வளவு செலவு செய்து பல்வேறு நாடுகள் ஆராய்ச்சி செய்கிறது என்றால், நிலவில் அரிய தனிமங்களான ஹீலியம் 3 என்ற தனிமம் இருக்கிறது. இந்த தனிமத்தை பயன்படுத்தி எரிபொருளாகவும் நாம் பயன்படுத்தலாம். அதே போல் வாட்டர் மாலிகுல் இருப்பதை கண்டறிந்துள்ளோம். அது H2O, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இணைந்துதான் வாட்டர் மாலிகுல் உருவாகிறது. அதிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்தால் அதை எரிபொருளாக பயன்படுத்தலாம். நமது புவியின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது. புவியிலிருந்து செவ்வாய்க்கோளுக்கு பயணம் செய்வது என்பது அதிக எரிபொருள் பயன்படும். அதுவே நிலவிற்கு சென்றால் நிலவின் ஈர்ப்பு விசை புவியை காட்டிலும் 6 மடங்கு குறைவு. அப்போது புவியிலிருந்து நிலவுக்கு சென்று நிலவில் ஒரு விண்வெளி நிலையம் அமைத்து அங்கே ஒரு ராக்கெட்டை தயாரித்து அந்த ராக்கெட்டுக்கான எரிபொருள் நிலவில் கிடைக்கும் ஹீலியம் 3 ஆகவோ அல்லது அங்கிருந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்து அங்கிருந்து செவ்வாய்க்கோளுக்கோ அல்லது மற்ற கோளுக்கோ பயணம் செய்தால் எரிபொருளும் செலவு மிச்சமாகும் என்ற பல்வேறு திட்டங்களுடன் நிலவை பல்வேறு நாடுகள் இன்னும் தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்ய இருக்கின்றன. இது எதிர்காலத்தில் நிலவின் பயணம் வெற்றியடையும். இந்தியாவும் சந்திரயான் 4 மற்றும் 5 திட்டங்கள் வருங்காலத்தில் செய்யப்பட இருக்கிறது. சந்திரயான் 4 திட்டம் நிலவில் செயற்கைக்கோளை இறக்கி அங்கே உள்ள மண் துகள்கள் மற்றும் பாறைகளை சேகரித்து வந்து ஆராய்ச்சி செய்வதாகும். சந்திரயான் 5 திட்டம் நிலவில் மனிதனை தரையிறக்குவது போல் இருக்கலாம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.